வழக்கத்தை விட சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் அந்த கடல் அலையுடைய மட்டம் வந்து உயருது. இதனால் புதிய பாலம், ரயில் பாலம் வந்து பட்டு எதிரொலிக்குது இந்த பாலம். அது மட்டும் இல்லாமல் கரையோரங்களில் இருக்கிற மரங்கள், தென்னை மரங்கள் சுமார் ஒரு 10க்கும் மேற்பட்ட மரங்கள் கடலில் இழுத்து செல்லப்பட்டும் பாதி மரங்கள் சாய்ந்த நிலையில் இருக்கிறது. படகு ஒரு 6 படகு, நாட்டு படகுகள் சேதமடைஞ்சதாக மீனவர்கள் கூட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கரையோரங்களில் இருக்கிற மீனவ குடிசைகள் வந்து பாதி குடிசைகள் வந்து கீழே மண் அரிப்பு, கடல் அரிப்பு ஏற்பட்டதுனால தொங்கு நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் கம்பெனிகளில் உள்ள கருவாடு மீன்கள்லாம் கடலில் இழுத்து செல்லப்பட்டதாக கூறுகிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன், தங்கச்சிமடம், மண்டபம், முந்தல் முனை, அதே போல் குந்துகால் பகுதியில் மீனவர்களும் கடந்த 2 நாட்களாக மீன்பிடிக்க போகல. இந்த மீன்பிடி தடையால் 2 நாள் மட்டும் தடையால் 10லிருந்து 16 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதா இந்த மீனவர்கள் சொல்கிறாங்க. ஒரு படகை நம்பி 40 குடும்பம் இருக்குது. ஆகவே சுமார் 1.5 லட்சம் பேர் மீனவர்களும் அதே போல் சார்பு தொழிலாளரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த மழை, இந்த வெள்ளம், அதே மட்டும் இல்லை காற்று எப்போது தீரும், எங்களுடைய விடில் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு நீண்ட எதிர்பார்ப்போடு மட்டும் இல்லாமல் காத்திருக்கிறாங்க.